மக்களே, திஸ் இஸ் ஆத்யா கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டி கூட தான் பேச போறோம். அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஹீஸ் அன் எஜுகேட்டர், ஹீஸ் அ மென்டார், ஹீஸ் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட், நம்ம குமராபாளையம் இயக்கத்தினுடைய நிறுவனர். ஹீஸ் நன் அதர் தென் JKKN எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுடைய மேனேஜிங் டைரக்டர். 72 வருஷமா இந்த இன்ஸ்டிடியூஷனை பயங்கர சக்சஸ்ஃபுல்லா க்ரோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியாலேயே த ஃபர்ஸ்ட் ஏஐ எம்பவர்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தான் நம்ம JKKN இன்ஸ்டிடியூஷன் தான். அண்ட் அந்த இன்ஸ்டிடியூஷன் இப்படி இருக்கிறதுக்கான காரணமும் நம்ம மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ஓம் சரவணா அவர்கள் தான். வாங்க அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப சமீப காலமா புதிய கல்விக் கொள்கை அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கர பரபரப்பா பேசப்பட்டு வருது இல்லையா? ஒரு கல்வியாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க? புதிய கல்விக் கொள்கை NEP 2020 2020 அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. 2020 நான் வந்து பல தடவை நான் சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க கொள்கை. ஏன்னா இது வந்து நம்முடைய படிக்கக்கூடியவங்க, படிச்சு வெளியே வரக்கூடியவங்க ஒரு குளோபல் லெவல்ல வந்து இன்டெகிரேட் ஆகணும், ஒரு குளோபல் சிட்டிசன்னா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த இந்த ஒரு கொள்கை. ஏன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டாப் ரேங்க்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு பார்த்தா இந்தியாவோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணணும், வேர்ல்டு லெவலில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும், வேர்ல்டு லெவல் எஜுகேஷன் கொடுக்கணுன்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை. ஸோ இது வந்து வரவேற்கத்தக்க கொள்கை தான். இது ரொம்ப வருஷமா வந்து 1980s வந்து பழைய கொள்கை இருந்தது. இப்போ எஜுகேஷன் எல்லாமே மாறிச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கையே இப்போ வந்து அவுட்டேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2020 கொண்டு வந்ததுன்னா அதுக்கு எப்போ ஃபார்முலேட் பண்ணாங்கன்னா 2014 ஆரம்பிச்சாங்க. கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒவ்வொன்றா கொண்டு வந்தாங்க. அது கடைசியில் அந்த காலத்துக்கு உண்டானதை பேஸ் பண்ணி 2020 ரிலீஸ் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கூட நல்ல கொள்கை தான். ஆனால் அதுவுமே ஒரு அளவு இப்போ அவுட்டேட் ஆயிட்டு வருது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். சரி, இப்போ பொதுவாகவே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதி தான் நம்ம பழக்கப்பட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த புது கல்விக் கொள்கை அப்படி வந்ததுனால 8ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு மாணவர்கள் கூட பொது தேர்வு மேண்டேட்டரி அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இதனால ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் வந்து அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுல நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏதாவது? புதிய கல்விக் கொள்கையில அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ், பப்ளிக் எக்ஸாம் மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, எக்ஸாம்ஸுங்கிறது அசஸ்மெண்ட்டுங்கிறது ஒருத்தங்க எந்த அளவு புரிஞ்சிருக்காங்க, ஒரு நம்ம சொன்ன விஷயத்த புரிஞ்சிருக்காங்க, அவங்க அதை அப்ளை பண்ண தெரியுதா, அதெல்லாம் அதெல்லாம் தெரியணும்னா ஒரு அசஸ்மெண்ட், ஒரு எக்ஸாம் வச்சாதான் பண்ண முடியும். எக்ஸாம்ஸ்னா நம்ம எப்பயுமே பப்ளிக் எக்ஸாம்னா அந்த 10th 12th அந்த மார்க்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்றோம். அப்படி இல்லாம அசஸ்மெண்டா நம்ம பார்த்து அவங்க அடுத்த அவங்களுக்கு என்ன புரியல அப்படிங்கிறத நம்ம திருப்பி அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இல்லை, நான் இப்ப இருக்கிறபடியும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆல் பாஸ் அப்படின்னு வரும்போது அவங்க தெரிஞ்சதோ தெரியலையோ, அவங்க 12th முடிச்சுட்டோ காலேஜ் வரும்போதோ இல்லை லைஃப்ல போய் வேலைக்கு போகும்போதோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அப்ப வந்து அது அவங்களுக்கு பல விஷயங்கள் கான்செப்ட்ஸ்லாம் புரியாமையே அவங்க 12th முடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து கஷ்டமா இருக்கும். அதனால வந்து அந்த அளவுக்கு சீரியஸா அந்த எக்ஸாமை நம்ம எடுத்துக்க கூடாது. ஆனா வந்து அசஸ்மெண்ட்டுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் படிச்சதை அப்ளை பண்ண தெரியணும். அப்ப அதுதான் டெஸ்ட் பண்ணணும். திருப்பி 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் இப்ப பண்ற மாதிரி அந்த மார்க்ஸ் மட்டும் பார்த்தான்னா அது வந்து எக்ஸாம், அது அந்த எக்ஸாம் அந்த அசஸ்மெண்ட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எக்ஸாம்ஸுங்கிறது அசஸ்மெண்ட் கண்டிப்பா தேர்ட் ஸ்டாண்டர்ட் வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த புதிய கல்வி கொள்கை அப்படின்றது வந்து எல்லா எஜுகேஷனல் பாடிஸ் கூடயும் கலந்து ஆலோசிக்கப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவுதானா, இல்ல தன்னிச்சையா எடுக்கப்பட்ட முடிவுங்களா? புதிய கல்விக் கொள்கை நான் தான் சொன்ன மாதிரி 2014 வந்து ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி ISRO சேர்மன், அப்போ ரிட்டையர் ஆன ISRO சேர்மனை வச்சு அவங்கள வந்து ஹெட்டாக வச்சு மற்ற பாடிஸ், எல்லா பாடிஸில் இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வச்சு தான் வந்து அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. இது 2014 2020 தான் கடைசியில் நம்ம ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதனால வந்து இது நம்ம ரெப்ரசன்டேஷனே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.
எல்லார் தரப்பு மக்கள்கிட்டயும் கேட்டாங்க. பல லட்சம் பேருக்கிட்ட பப்ளிக் ஒப்பீனியன் வாங்குறாங்க. நிறைய தடவை மீட்டிங்லாம் நடத்துனாங்க. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸு, பேரண்ட்ஸு, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அப்படிலாம் மீட்டிங் நடத்தி அதுக்கப்புறம் தான் இந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க. அதனால இது ஒருத்தர் மட்டும் எடுத்தது மாதிரி எனக்கு தெரியல. சரி, இந்த புதிய கல்விக் கொள்கை வந்ததுனால ஹிந்தி திணிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பல அரசியல் கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? புதிய கல்விக் கொள்கையில எங்கேயுமே இந்தி கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கிறது எங்கேயும் நான் பல தடவை படிச்சு பார்த்துட்டேன். எங்கேயுமே அந்த மாதிரி இல்லை. பொதுவா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஒரு 6th ஸ்டாண்டர்டுக்குள்ள எவ்வளவு லாங்குவேஜஸ் நாம ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியுமோ அதை அவங்க அப்சர்வ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அந்த டைம்ல இருக்கு, அந்த ஏஜ்ல. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க லாங்குவேஜ் படிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். அது இல்லாம லாங்குவேஜ் அந்த டைம்ல படிக்கும்போது அவங்களுடைய காக்னிட்டிவ் கேப்பபிலிட்டிஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அவங்க கிரிட்டிக்கலா திங்க் பண்றது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்படி திங்க் பண்ற பட்சத்துல எவ்வளவு லாங்குவேஜஸ் அவங்க படிக்க முடியுமோ அந்த 5th 6th கிரேடுக்கு முன்னாடி அது நல்லது. ஸோ அப்படி இருக்கும்போது புதிய கல்விக் கொள்கையில என்ன சொல்றாங்கன்னா, எந்த லாங்குவேஜ் வேணா படிக்கட்டும், எந்த இந்தியன் லாங்குவேஜ் வேணா 3ஆவதா படிக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அது அது அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா இந்தி தான் படிக்கணும் அப்படின்ட்டு யாராச்சும் சொன்னாங்கன்னா அது ரொம்ப தப்பு. அதனால 3 கொள்கை, இன்ஃபேக்ட் 4 லாங்குவேஜ் கூட போயிடலாம். இப்போ என்னுடைய பொண்ணுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெஞ்சு, ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 4 லாங்குவேஜும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால தப்பே கிடையாது. அது நான் எவ்வளோ லாங்குவேஜ் அதிகமாக படிக்கணுமோ அவ்வளோ லாங்குவேஜ் நல்லது. அப்போதான் குளோபலாக போய் ஒரு குளோபல் சிட்டிசனாக உருவாக முடியும். ஆனால் கண்டிப்பாக இந்தி திணிக்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அது தப்பான விஷயம். சார், உங்க ஆன்சர் கிளியரா இருக்கு சார். ஏன்னா பர்டிகுலரா ஹிந்தியை மட்டும் வச்சு ஏன் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சார்? ஹிந்தி மட்டும் வச்சு பண்றாங்கன்னா அது அரசியல் காரணங்களா இருக்கலாம். ஆனா இந்தியை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு இந்தியன் லாங்குவேஜ். அது மாதிரி மற்ற லாங்குவேஜஸும் நம்ம இந்தியாவில் இருக்கு. ஹிந்தி நம்ம பல ஸ்டேட்ல ஹிந்தி மற்ற லாங்குவேஜஸ் கூட சேர்ந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ பீகார், மகாராஷ்டிரா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு அவங்க லாங்குவேஜை விட்டுட்டு ஹிந்தி படிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க லாங்குவேஜை மறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழும் அது மாதிரி ஆயிரும் அப்படின்னு ஒரு யோசனை அவங்களுக்கு இருக்கலாம். ரெண்டாவது, ஹிந்தி மெயின் லாங்குவேஜா கொண்டு வந்துட்டான்னா மற்ற பிஸ்னஸ், இப்ப தமிழ்நாடுக்கு ஒருத்தவங்க புதுசா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹிந்திலேயே எல்லாமே சொல்லிட்டானா தமிழ் மட்டும் நம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வியூகம். இது போக போக நமக்கு தெரியும். பட் இந்தியை வச்சு பண்றது அது அரசியல். அவங்க 2 கட்சி 3 கட்சி அவங்களுக்குண்டான அரசியல் காரணத்துக்காக பண்றாங்க. அதனால அதை பத்தி நாம ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. தாய்மொழி கல்வி பத்தி நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி பேசுது இல்லை, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சார்? ஆமா, தாய்மொழி கல்வி அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இன்ஃபேக்ட் நம்ம இன்ஜினியரிங் படிப்புல இருந்து எல்லா படிப்பும் தாய்மொழியில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது தமிழ், கன்னடா, எந்த அவங்க தாய்மொழியிலே படிக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கிலீஷை முன்ன நிறுத்தாம தாய்மொழி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது காரணம், நிறைய பேர் அவங்க லாங்குவேஜ்ல யோசிக்க முடியும். படிக்கும்போது அவங்க யோசிக்க முடியும். நம்ம ஊருக்கு நம்ம தாய்மொழியை முன்னிறுத்தி நிறைய ரிசர்ச், நிறைய ஆர்டிகல்ஸ், நிறைய படிப்பு எல்லாமே வரும். அப்படி வரும்போது நம்ம ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் இங்கிலீஷை நம்ம நம்ப வேண்டியதில்லை. இந்தியாவில் இருக்கிற லாங்குவேஜஸே நம்ம இப்போ எப்படி சைனா,
சைனால வந்து எல்லாமே சைனா ரிலேட்டட், அவங்களோட எல்லாமே சைனீஸ்ல தான் இருக்கும். ஜப்பான் போனா ஜாப்பனீஸ் ரிலேட்டடா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜாப்பனீஸ் சைனீஸ்ல எப்படி அந்த அவங்க லாங்குவேஜை முன்னிறுத்தி பண்ற மாதிரி தமிழ்ல முன்னிறுத்தி பண்ணணும், கன்னடால முன்னிறுத்தி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். அது வரவேற்கத்தக்க விஷயம். சார் இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்றதுல வேற என்னெல்லாம் சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கு சார்? புதிய கல்விக் கொள்கையில இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குளோபல் சிட்டிசன்ஸா உருவாக்குறதுக்கு உண்டான, குளோபலா நம்ம இன்டெகிரேட் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒருத்தவங்க வந்து இங்க 4 வருஷம் முடிச்சிட்டு போனா அவனுக்கு வந்து வேர்ல்ட் லெவல்ல அவங்களுக்கு தனியா திருப்பி போய் அங்க போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அவங்க திருப்பி ஒரு வருஷம் படிச்சு அதுக்கப்புறம் படிக்க வேண்டியதில்லை. அப்போ டைரக்டா அவங்க இன்டிகிரேட் ஆகிக்கலாம். வேர்ல்ட் லெவல்ல என்ன மாதிரி எஜுகேஷன் இருக்கோ, கிரெடிட் பேஸ்ட் எஜுகேஷன் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி அந்த எஜுகேஷன் அவங்களுக்கு அங்க இன்டிகிரேட் ஆகுறதுனால இங்க படிக்கிறது அப்படியே அவங்க எங்க வேணா அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் பண்றாங்க, குளோபல் லெவல்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்றாங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி பர்சனலைஸ் எஜுகேஷன், கரிக்குலம்குள்ள கரிக்குலம் அந்த புக்கில் இருக்கிறத மட்டும் தான் படிக்கணும், அதை வெளியே இருக்கிறதுக்கெல்லாம் வந்து ரெக்கக்னிஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. கிளாஸ் ரூமுக்குள்ள நடக்கிற விஷயம் மட்டும்தான் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு இப்ப இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. இல்ல, கிளாஸ் ரூமுக்கு வெளியே நடக்கக்கூடிய விஷயங்களும் ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இன்னைக்கு இருக்கிற ஏஐ காலத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஏஐ இஸ் ஏபிள் டு நாலேஜ், இன்டெலிஜென்ஸ் எல்லாமே அதே வந்து அது பண்ணுது. அதுவே கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது எல்லாமே அவங்களுக்கும் யார் வேணா எங்க வேணா படிச்சுக்கிற மாதிரி இருக்கு. இப்போ மற்ற விஷயங்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது கல்விக் கொள்கையில் இருக்கு. அது என்ன குறிஞ்ச வரைக்கும் அது உங்கும் நிறையவே அதை பண்ணணும் அப்படிங்கிறது கல்விக் கொள்கையில உங்க அதிகப்படுத்தணும். இப்ப உங்கம் ஏஐ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதுதான் சொன்ன முன்னாடியே, கல்விக் கொள்கையே பத்தாது இன்னைக்கு இருக்கிற காலத்து ஃபியூச்சர் எஜுகேஷன், ஃபியூச்சர் ஒர்க் ஃபோர்ஸுக்கு இந்த கல்விக் கொள்கையே பத்தாது, உங்கும் அப்டேட் பண்ணணும். சார் ஹையர் எஜுகேஷன்ஸ்ல இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து எந்த வகையான சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர போகுது சார்? புதிய கல்விக் கொள்கை வந்து எல்லாரும் மல்டி டிசிப்ளினரி, இன்டர் டிசிப்ளினரி அப்படி ஒரு இண்டிவிஜுவலா உருவாகணும். வெளியே போறவங்க பிசிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனா பத்தாது. பிசிக்ஸ் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், மற்ற சப்ஜெக்ட் பிசிக்ஸ் வந்து எப்படி ஒரு கெமிஸ்ட்ரி கூட சேர்ந்து பண்ணலாம், இல்லை பிசிக்ஸ் பயாலஜி கூட சேர்ந்து எப்படி பண்ணலாம், ஒரு பிசிக்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இருக்குன்னா எலக்ட்ரானிக்ஸ் கூட எப்படி இன்டர்டிசிப்ளினா ஜாயிண்டா பண்ணலாம் அப்படின்ட்டு ஒருத்தங்க வந்து வெளியே போகும்போது ஒரு ஹோல்சம் எதுல வேணா அவங்க வந்து போகக்கூடிய விஷயமா வந்து பாக்குறாங்க. ஸோ அதனால வந்து என்ன இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு எல்லாமே வந்து அட்டானமஸ் கொடுத்து இன்னைக்கு நமக்கு என்ன தேவை, இந்த ஏரியால என்ன இண்டஸ்ட்ரி இருக்கு, அவங்களுக்கு என்ன தேவை, அதை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அட்டானமி வந்து ஈஸியா எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி பண்றாங்க. ஸோ அப்ப வந்து காலேஜஸ் வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஒரு சிலபஸ் தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இப்ப 500 காலேஜ் இருக்குன்னா தமிழ்நாடுல 500 காலேஜுக்கு ஒரே சிலபஸ். ஆனா நாமக்கல்லோட தேவை வேற, திருநெல்வேலியில இருக்கிற தேவை வேற. இந்த ஏரியால இப்ப டெக்ஸ்டைல் மட்டும்தான் இருக்கு, டெக்ஸ்டைல் ரிலேட்டடா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் ரிலேட்டடா அவங்களுக்கு கல்வி கற்றுதல்ல நிறைய விஷயங்கள் கொண்டு வரும்போது அவங்க இங்க இருக்கிறவங்க ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க லோக்கல் எக்கனாமிக்கு. ஸோ இதுக்கு வந்து அட்டானமஸ் வந்து நம்ம கொண்டு வர்றாங்க. ஸோ மல்டி டிசிப்ளினரி, அட்டானமஸ். அதே மாதிரி கல்வி வந்து இங்க நிறைய பேர் படிக்கணும் அப்படின்னுக்காக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காலேஜும் ஃபோக்கஸ் பண்ணாம கிளஸ்டர் பண்றாங்க. காலேஜஸ் எல்லாமே கிளஸ்டர் பண்ணி ஒரே அமைப்பா கொண்டு வந்து மல்டி டிசிப்ளினரிக்காகவும் ஒருத்தவங்க ஒரு ஃபெசிலிட்டி ஷேர் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு காலேஜும் தனித்தனியா ஒரு செட்டப் பண்ணணும்னா ஃபேக்கல்ட்டி போடணும், பிசிக்கலா ஃபெசிலிட்டிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாம இருந்தான்னா அப்போ அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நாளைக்கு பாதிப்பு இருக்கும். இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து எல்லாம் 4 டிஃப்ரெண்ட் காலேஜ் வச்சிருக்காங்க, இன்ஜினியரிங், ஃபார்மசி, ஆர்ட்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னா அப்போ அவங்க எல்லாமே ஒன்னா ஒரே கேம்பஸ்ல ஒரே யூனிட்டா கொண்டு வந்துட்டாங்கன்னா நிறைய
மக்களுக்கு அந்த ரிசோர்ஸஸ் ஷேர் ஆகி அவங்க நிறைய அவங்க கத்துக்கலாம், மத்தவங்க கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், அவங்க எது வேணா படிச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சார், புதிய கல்விக் கொள்கையில ஆராய்ச்சிகளை பத்தி எந்த எந்த வகையில முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சார்? புதிய கல்விக் கொள்கையில ஆராய்ச்சி சம்பந்தமா வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புதிய கல்விக் கொள்கை வந்து குளோபலா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்னுக்காக தான் பண்றாங்க. குளோபலா பாத்தீங்கன்னா நான் இப்ப ரீசெண்டா யூகே போய் விசிட் பண்ணும்போது கூட ஆராய்ச்சிக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் நான் ஒரு லெவல் நான் என்ன சொல்றேன்னா, புதிய கல்விக் கொள்கையிலுமே வந்து அது பத்தாது. ஒரு ரிசர்ச் பண்றோம்னா அது வந்து பயன்படுற மாதிரி இருக்கணும். ஒரு சொல்யூஷன், ஒரு வேல்யூ நிறைய பேருக்கு இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அது உங்கவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து நடைமுறைக்கு தேவையா தேவை இல்லையா, நீங்க ஒரு கல்வியாளரா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? புதிய கல்விக் கொள்கை வந்து மிகவும் தேவை. இந்த கல்விக் கொள்கையை நான் சொல்றேன் அவுடேட்டட் ஆயிடுச்சு, காலம் மாறிடுச்சு. இந்த கல்விக் கொள்கையும் மீறி உங்க அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா இப்ப ஏற்கனவே ஒரு கல்விக் கொள்கை இந்தியா ஃபுல்லா கொண்டு வந்ததுனால இது இது வரவேற்கத்தக்கது. ஆனா இது பத்தாது. நான் என்ன சொல்றேன்னா 2020 கொண்டு வந்த கல்விக் கொள்கைய மீண்டும் அப்டேட் பண்ண நிலைமையில இன்னைக்கு இருக்கோம். 2025 NEP 2025 கொண்டு வரணும். NEP 2020 அவுடேட் ஆயிருச்சுங்கிறது என்னுடைய அரசாங்கத்துக்கு உண்டான பரிந்துரை. இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நிறைய பேருக்கு இந்த NEP பத்தி, புதிய கல்விக் கொள்கை பத்தி யாருக்குமே தெரியாது. இவ்வளவு இன்சைட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, மிக நன்றி.